கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் 45 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஒரே ஒரு தமிழ் பள்ளியும் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் மூடப்பட்டதுடன் கன்னட பள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் குழந்தைகள் தாய்மொழியை கற்க தமிழ் பள்ளியை மீண்டும் திறக்க இரு மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ரயில்வே இருப்பு பாதை அமைக்கும் பணி, வியாபாரம் போன்ற பல்வேறு காரணங்களால் பல தலைமுறைகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலம் ஹூப்ளிக்கு இடம்பெயர்ந்தவர்களின் வாரிசுகளும் தற்போது அங்கு வசித்து வருகின்றனர். அவர்களின் குழந்தைகளுக்காக ஹூப்ளி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 1979ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளி தொடங்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 12 ஆசிரியர்களுடன் உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வந்த நிலையில் பள்ளி இயங்கி வந்த இடம் ரயில் நிலையம் அமைக்க கையகப்படுத்தப்பட்டதால் கடந்த 2011ஆம் ஆண்டு குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒதுக்குப்புறமான இடத்திற்கு பள்ளி இடம் மாறியது. போதிய அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர் சேர்க்கை படிப்படியாக சரிய அதனை காரணம் காட்டி புதிய ஆசிரியர்கள் நியமனத்தை கர்நாடக கல்வித்துறை நிறுத்தியது. இதனால் வெறும் 5 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் என்ற நிலைக்கு பள்ளி வந்ததால் அருகில் உள்ள கன்னட பள்ளியுடன் தமிழ் வழி பள்ளி இணைக்கப்பட்டது. இப்போது ஸ்ட்ரென்த் இல்லைன்ற ஒரு காரணத்தினால ஆசிரியர்களை நியமிக்கலை. ஆசிரியர் ஒருவரை நியமிச்சிருந்தால் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆயிருக்கும். இவங்க ஸ்ட்ரென்த்தை காரணமாக காட்டி எங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத போயிட்டாங்க. இப்போவும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆசிரியர்களை நியமிக்கணும். எங்களுக்கு சொந்த இடம் தேவைப்படுது. அரசு உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பலரை உருவாக்கியதுடன் காமராஜர், அன்னை தெரேசா உள்ளிட்டோர் நேரில் வந்து பாராட்டிய இந்த பள்ளி பாழடைந்து மூடி கிடப்பது வேதனை அளிப்பதாக முன்னாள் மாணவர்கள் கூறுகின்றனர். வட கர்நாடக பகுதியில் இயங்கி வந்த ஒரே தமிழ் வழி பள்ளியும் மூடப்பட்டதால் இங்குள்ள தமிழர்களின் குழந்தைகள் தாய்மொழியை கற்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரலாறு இருக்கிற மொழி தமிழ் மொழி. இதை எப்பவுமே அழிய விடக்கூடாது. நம்ம எப்பவுமே கற்றுக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பூர்வீகம் தான். நம்ம இங்கே வாழ்கிறோம், இங்கே சாப்பிட்றோம், இந்த மண்ணுக்கு நம்ம நியாயமாக இருக்கிறோம். அதை பற்றி இல்லை. அதனால நம்ம மொழியை விட்டு கொடுக்கூடாது இல்லையா? எங்கே போனால் எங்கே வந்தாலும் அதை எல்லோரும் கற்றுக்கணுன்றது எங்களுடைய ஆசை. மறுபடியும் இங்கே கர்நாடகா கவர்மெண்ட்டு இதை எடுத்து செய்யுமோ நமக்கு தெரியாது. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கிறேன். ஹுப்ளியில் ஆகட்டும் மறுபடியும் தமிழ் பள்ளி தொடங்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு எங்களுடைய. அண்டை மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தாலும் நீண்ட வரலாறு கொண்ட தாய்மொழி தமிழை கற்றுக்கொள்வதிலும் சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் இவர்கள் ஆர்வமாக உள்ளனர். இதற்கான நடவடிக்கையை இரு மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.